கமர்ஷியலாக வந்துட்டுருக்கீங்க. அவரு சேரன் வந்து உங்கள வேற மாரி ஆக்கி விட்டுருவாரு. அதனால போகாதீங்கன்னு சொல்லி, அதில விஜய் சார் வந்து நடிக்க முடியாம போச்சு. நிஜமாவே ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு. அதுக்கப்புறம் என்ன சார் நீங்க அவர் படத்தில நடிக்கணுமா? அப்படின்னு. எங்கண்ணா இதுக்கப்புறம் அவர்லாம் கூப்பிட போறாரு அப்படின்னாரு. விஜய் சாரோட அம்மா வந்து ஏன்பா என் பையனெல்லாம் வச்சு படம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அழகிய தமிழ் ஒன் டேட் இது. அப்பச்சன் சார்ட்ட சொல்லியிருக்காரு. அப்பச்சன் சார் டைரக்டர் அட்வான்ஸ் குடுத்துருப்பார் போல நமக்கு தெரியாது. அது நம்மட்டலாம் சொல்ல மாட்டார்ல. ஸோ விஜய் சார்ட்ட போனா குடுத்துருப்பாங்களே அப்படின்னு. இல்ல சார்ன்னேன். உடனே ஃபோன் பண்ணி அப்பச்சன் சார்ட்ட விஜய் சார் ரீக்ராஸ் பண்ணுறாரு, செக் பண்ணுறாரு. ஆமாம் குடுத்துட்டேன்றாரு. நான் அதே வேகத்தில வந்து விஜய் சார் திட்டுறாரு. இதெல்லாம் கேட்டு வர மாட்டீங்களா நீங்க? அப்படின்னு. உங்களுக்கு நான் ஏதாவது பெருசா செய்வேன்டான்னாரு. கடைசி வரைக்கும் செய்யல. அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. இந்த படம் வேலை பார்த்ததுக்கப்புறம், ஒரு அடையாளம் அப்படின்றது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராவே ஒரு பெரிய மரியாதை ஏற்படுத்துனது வந்து இந்த ஆட்டோகிராஃப் படத்துக்கு பிறகு தான் வச்சுக்கோங்களேன். ஸ்னேகா மேடமோட போர்ஷன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல வந்து இப்போ ஒரு பெண்ணும், ஒரு ஆணும் வந்து நட்பா பழகுறதுன்றது இருக்குல்ல, அது அந்த அந்த காலகட்டத்தில அது இல்ல. முதல்ல என்ன பேச வச்சு அப்புறம் எல்லாத்தையும் சொல்லி நானு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் கண்டிப்பா முதல்ல கஷ்டத்த தான் சொல்லணும். டைரக்டர் வந்து கஷ்டத்த சொல்லணும்னு சிரிப்பு வருது. இல்ல நான் புதிய கதை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, சார் டைரக்டர் வருவாரு. ஒரு 10 நாள் அவரும் வேலை செஞ்சார் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜெயண்ணன் படத்தில். அப்போது சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது, தம்பி விஜய் சார் நல்லா இருக்கும்லடா அப்படிம்பார். சீரியஸாக விஜய் சார்கிட்ட சொல்லி அவர் கதையை கேட்டு ஓகே நான் பண்ணுறேண்ணா செம்ம பண்ணிடலாம் அப்படின்னாரு. நம்ம டைரக்டர் மீட் பண்ணார். ஓகே நான் பண்ணுறேன்னுலாம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் யாராவது ஒருத்தங்க வருவாங்கள்ல, அது வந்து அதோட அந்த படத்தில் புதிய கதை படத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்து திரு அமீர் அவர்கள். கமர்ஷியலாக வந்துட்டுருக்கீங்க. அவர் சேரன் வந்து உங்களை வேறு மாதிரி ஆக்கி விட்டுருவார். அதனால் போகாதீங்கன்னு சொல்லி, அதில் விஜய் சார் வந்து நடிக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறமா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் வருத்தப்பட்டிருப்பாரான்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி போச்சு நான் விட்டுட்டேன், இப்படி ஒரு படத்தை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நிஜமாவே ரொம்ப வருத்தப்பட்டு பேசினார். அதுக்கப்புறம் என்ன சார் நீங்கள் அவர் படத்தில் நடிக்கணுமா அப்படின்னு. எங்கன்னா இதுக்கப்புறம் அவெல்லாம் கூப்பிட போகிறாரு அப்படின்னார். இது வந்து எக்ஸாக்டாக விஜய் சார் சொன்ன வார்த்தை இது. இதுக்கப்புறம் எங்கன்னா கூப்பிடுவார், அவர் தான் பெரிய ஹீரோ ஆகிட்டார், பெரிய படம் அப்படின்னாரு. அப்போது நான் டைரக்டர்கிட்ட கேட்குறேன், சார் விஜய் சார் வச்சு அடுத்து படம் பண்ணுறீங்களான்னு. நமக்கெல்லாம் எங்கடா கொடுப்பாரு அப்படின்னாரு. ஸோ அது விஜய் சாரோட பர்த்டேயில் ஒரு மீட் பண்ண வச்சு அவங்க வீட்டில் விஜய் சாரோட அம்மா வந்து ஏன்பா என் பையனெல்லாம் வச்சு படம் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டாங்க. ஸோ இந்த மேஜிக்கெல்லாம் வந்து ஏற்படுத்துனது வந்து ஆட்டோகிராஃப் தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா வந்து விஜய் சார்கிட்ட கதை சொல்லாமலே அட்வான்ஸ் வாங்கி டைரக்டர் வழக்கம் போல் படம் பண்ணாமல் போனதெல்லாம் அது வேறு கதைன்னு வச்சுக்கோங்க. அந்த அட்வான்ஸ் வாங்கினதும் என்கிட்ட விஜய் சார்கிட்ட போய் கேட்குறேன், என்னண்ணா வந்தாங்களா கமெண்ட் பண்ணாங்களா டைரக்டரே அப்படின்னா. இல்லையே சார் இன்னும் யாரும் வரலையே அப்படின்ட்டேன். அப்பச்சன் சார்கிட்ட சொல்கிறாரு. அழகிய தமிழ் ஒன் டேட் இது. அப்பச்சன் சார்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்பச்சன் சார் டைரக்டர் அட்வான்ஸ் கொடுத்துருப்பார் போல நமக்கு தெரியாது. அது நம்மகிட்டலாம் சொல்ல மாட்டார்ல. ஸோ விஜய் சார்கிட்ட போனால் கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு. இல்லை சார்ண்ணே. உடனே ஃபோன் பண்ணி அப்பச்சன் சார்கிட்ட விஜய் சார் ரீக்ராஸ் பண்ணுறாரு, செக் பண்ணுறாரு. ஆமாம் குடுத்துட்டேன்றாரு. நான் அதே வேகத்தில் வந்து விஜய் சார் திட்டுறாரு. இதெல்லாம் கேட்டு வர மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு. அப்புறம் வந்து என்ன சார் அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களாண்ணா. ஆமாண்டா அப்படின்னாரு. போங்க சார் விஜய் சார் திட்டாரு அப்படின்னு. ஸோ இது என்னென்னா, அது ஒரு கமிட் பண்ணும்போது ஒரு நடக்கும். அதுக்கப்புறமா அது வந்து கமிட்மெண்ட் ஆச்சுன்னா அது நடக்காது. அது வேறு நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். டைரக்டர் கடைசியில் போயிட்டு நான் 3 மாதத்தில் இந்த படத்தை நான் முடிச்சிடறேன் அப்படின்னாரு. யார் இவர் விஜய் சார் வச்சு 3 மாதத்தில் படத்தை முடிக்கிறேன்னாரு. தவமாய் தம்பிருந்து ஒரு பேரலாக ஒரு போண்டா இதே மாதிரி விஜய் சாரை வச்சு ஒரு படம் பண்ணிடலாம் ஓகேவா அப்படின்னாரு. 3 மாதம் கழிச்சு நான் படம் பண்ணல போய் சொல்லிட்டோம் அப்படின்னாரு. அதாவது இது என்னென்னா, இந்த இந்த படம் இப்படி ஒரு மேஜிக் பண்ணுச்சு அப்படின்றதுக்காக சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த படம் எடுக்கிறதுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நேப்பியர் பிரிட்ஜுக்கு பேக் சைடில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. ஒரு 11 மணிக்கு யூனிட்டில் எல்லோரும் நாங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டோம்னு நிறுத்திட்டாங்க. என்னென்னா அதுக்கு முன்னாடி 4 நாளாக வந்து தொடர்ந்து பேட்டா கொடுக்கல. கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அப்படின்றாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது.
ஜெகனை வந்து அந்த யூனிட் மேஸ்திரி இருக்கார்ல, அவர் கால்ல போய் விழ போறாரு டிப்பிக்கலா. "அண்ணா குடுத்துருவாங்கண்ணா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா. ப்ளீஸ்ண்ணா." ஒரு 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 அழுகுற ஸ்டேஜுக்கு போறாரு. நாங்க எங்களோட சக்திக்கு தகுந்த மாரி இன்னொருத்தங்கிட்ட, "அண்ணா வந்துரும்ண்ணா, காசு வந்துரும்ண்ணா. டைரக்டர் குடுத்துருவாருண்ணா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணா" அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எங்க டைரக்டர் வந்து அப்படியே எங்கள வந்து கட்டி புடிச்சுட்டு, "டேய் உங்களுக்கெல்லாம் இது என்ன பண்ணும்னு தெரியலடா. இந்த படம் ஓடுச்சுன்னு வச்சுக்கோயேன், உங்களுக்கு நான் ஏதாவது பெருசா செய்வேன்டான்னாரு." கடைசி வரைக்கும் செய்யல. அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. இது என்னன்னா இது இது என்னன்னா சார், இது ஒரு 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 ரொம்ப ஒரு மாரி இன்டெப்த்தான ஒரு 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 கஷ்டமான ஒரு சூழல்ல இருந்து ஒரு படம் என்ன மாதிரியான ஒரு ஒரு இடத்துக்கு போகுதுன்னு சொல்றது இருக்குல்ல. ஸோ அதுதான் இது கண்ணுக்கு முன்னாடி. இப்போ என்னன்னா, ஹீரோயின்ஸ்க்கு "டேய் இவங்க பண்ணியிருக்காங்களாடா, இவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்ல." ஓகே சூப்பரு. அடுத்து அடுத்து இன்னொருத்தங்களுக்கு. இப்ப நமக்கு உங்களுக்கு ஒரு பைக்கு எல்லாம் வாங்கி குடுக்குறேன்டா அப்டின்னாரு. சார் இல்ல இது என்னல்ல சார், இந்த படம் வேல பார்த்ததுக்கப்புறம் ஒரு அடையாளம் அப்படின்றது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராவே ஒரு பெரிய மரியாதை ஏற்படுத்துனது வந்து இந்த ஆட்டோகிராஃப் படத்துக்கு பிறகு தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான். ஏதாவது நான் ஜோக்ஸ் அப்பார்ட் ரொம்ப சீரியஸாவே ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அப்படி கடந்து போறது வேணாம் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள பகிர்ந்துக்கணும்னு நெனைக்கிறேன். இது அவன் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். ஆ ஏன்னா, இந்த இந்த படத்துக்கு பிறகு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு மரியாதை ஏற்படுத்தினது இல்ல. அதுதான். இப்ப யாராவது போய் ஒருத்தன்கிட்ட கதை கேட்கணும் அப்படின்னும் போதுமே, ஆட்டோகிராஃபா வாங்க அப்படின்னு அத்தன பேருக்குமே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு 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 அங்கீகாரத்த அசிஸ்டன்ட் டைரக்டராவே ஒரு அங்கீகாரத்த ஏற்படுத்தினது எங்க டைரக்டரோட படத்துல. இப்போ வரைக்குமே அத வந்து ரொம்ப பெருமையா சொல்லிட்டுருப்போம். அதுக்கப்புறம் நான் நடிகனா வந்துட்டேன். பாண்டியராஜ் சாரு, ஜெகன் அண்ணன். ஸோ சிம்பு எல்லாருமே கண்ணுக்கு முன்னாடி வந்து ஒரு 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 அறியப்படுற நபர்களா அப்படின்னு இருக்கிறது இல்ல. அது வந்து அது ஆட்டோகிராஃப் தான் அது. ஆம். ஏன்னா அது வேலை பார்க்கும்போது திடீர்னு வந்து டைரக்டர் அது வழக்கம் போல நடக்கிறது தான் அது. ஆர்டிஸ்ட் ஏதாவது ஒரு தவறு நடக்கும். அதுக்கு பக்கத்தில அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் தான் வெளியீடாவான். அந்த அந்த அரை செக்கு அது ஆர்ட் டைரக்டர் ஏதாவது தப்பு பண்ணாலும் அதுக்கு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அடி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி நெறைய ஸோ ரொம்ப மகிழ்ச்சியானது. இது 21 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் திரும்ப ஏன்னா அந்த கிளைமாக்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது டைரக்டர் ஒரு ஷாட் வச்சாங்க. ஆம், எல்லாரும் ஸ்டேஜில இருப்பாங்க. இப்போ அந்த 4 பேரும் உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஒரு ட்ராலி ஷாட் வச்சிருப்பாரு. அத பார்த்ததுக்கப்புறம் டைரக்டர் உட்காந்துருக்காரு மானிட்டர்ல. என்னவோ தெரியல. அப்படியே திரும்பி டைரக்டர பார்த்து, "சார் இது வேற மாரி இது இது பயங்கர ஹிட் ஆயிருமோன்னு தோணுது சார்" அப்படின்னு. "அப்படியாடா? அப்படியாடா?" அப்படின்னாரு. "ஆமா சார். இப்படி ஒரு 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 ஃப்ரேம வந்து இதுவரைக்கும் எந்த தமிழ் சினிமாவிலயும் பார்க்கல. ஏன்னா காதலிச்ச கடந்து வந்த 4 பெண்கள் வந்து அவனோட கல்யாணத்துக்கு வந்து உட்காந்துட்டு, ரொம்ப மகிழ்ச்சியா அவன வாழ்த்த வர்றாங்கன்றது வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசு" அப்படின்னு. "அது ரொம்ப கனெக்ட் ஆகுது சார்" அப்படின்னு. அ அது இது இந்த மாரி நெறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துக்குள்ள மேஜிக்ஸ்லாம் இருக்கு. ஆ சினேகா மேடம்க்கு வந்து அவங்களோட போர்ஷன்ஸ்லாம் வந்து அது முதல்ல லவ்வா தான் ஒரு ஃபீல் ஆச்சு. அப்படிதான் எடுத்திருந்து சொல்லலாம்ல சார்? ஆ அவ் லவ்வா தான் இருந்தது அது. ஆ அதுக்கப்புறம் வந்து அந்த டேபிள்ல வந்து அது டிசைட் ஆகுது. இல்ல தொடர்ந்து அடுத்தடுத்து லவ்வே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும்போது ஒரு மாரி ஒரு சின்ன டயர்ட் ஆயிட மாட்டாங்களா ஆடியன்ஸு அப்படின்னு யோசிக்கும்போது, இல்ல இது வந்து அப்படின்னா ஃப்ரெண்டா அது வந்து டேபிள்ல மாறுது எடிட்டிங்ல. ஸோ அது வந்து ரொம்ப டோட்டலாவே அந்த 3 கேரக்டர விட அந்த ஸ்னேகா மேடமோட போர்ஷன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல வந்து இப்போ ஒரு பெண்ணும், ஒரு ஆணும் வந்து நட்பா பழகுறதுன்றது இருக்குல்ல, அது அந்த அந்த காலகட்டத்தில அது இல்ல. இப்போ அது நெறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது 21 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது திரையில அது காட்டுனது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதுதான் வந்து சினிமாவுக்கு வந்து இன்னமும் மோர் எஃபெக்டிவா இருந்தது. ஸோ ம மகிழ்ச்சி. ஆமா சார். வாய்ப்பு குடுத்ததுக்கு.